50 ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா க்ரீப்பரோட டிராக்டர் வேணுமா? சொனாலிக்காவில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிக்கிறாங்க. சொனாலிக்காவில் சிஆர்டி மாடலில் 60 ஹெச்பியில் வர அதே சேம் கியர் பாக்ஸோட 50 ஹெச்பியில் 3 சிலிண்டர் இன்ஜினோட பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து புதுசாக லான்ச் பண்ணிக்கிறாங்க. DI 50ல் 3 சிலிண்டர் இன்ஜினோட பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து லான்ச் ஆகிருக்குதுங்க. 50 ஹெச்பியில் சொனாலிக்காலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க க்ரீப்பரோட டிராக்டர். 24 ஃபார்வேர்டு 24 ரிவேர்ஸோட பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வருதுங்க. லோ மீடியம் ஹைங்க, இங்கே 4 ரேஞ்சு. அது போக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஹை ரேஞ்சுங்க இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்பீட் பிடிஓட வருதுங்க. டிராக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. மீட்டர் க்ரீப்பரோட வருதுங்க. பிளாட்ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளாட்டாக கொடுத்து சஸ்பெண்டட் பெடலோட பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம சவுத் இந்தியாவுக்கு ஸ்பெஷலாக நம்ம க்ரீப்பர் யூசேஜுக்காக இந்த டிராக்டர் வந்துருக்குதுங்க. ஸோ இந்த டிராக்டரோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 16 சைஸ் டயரோடு வருதுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பியில் ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஹைட்ராலிக் சிஸ்டம். ஸோ இந்த டிராக்டர் பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.